வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரப்தி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து கூட்ட போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. எதனால சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ முதலமைச்சர் வேட்பாளரை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பலாப்பழ சின்னத்தில் பார்த்தீங்கன்னா இன்று வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து தோல்வி தரனாலும் 3.5 லட்சம் வாக்குகள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு, டிடி தினகரனுக்கு 50 சீட்டு, சசிகலாவுக்கு 20 சீட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிட்டு பார்க்கலாம்ன்ற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பாஜக சைடில் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் அவர் தனி சின்னம் இந்த பலாப்பழ சின்னமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் மட்டும். ஸோ இது மிகப்பெரிய லெவலில் இப்போ பேசும் பேருக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே அதிமுகக்குள்ளே நுழையின்ற போது டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவுக்கு ஒரு ஷாக்கானதாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓபிஎஸ்க்கு இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறதுக்கு கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை களமிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியோட சொந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான். எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வேலுமணி, தங்கமணி இவங்க தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ அவங்களுமே டெல்லி சொல்கிற பேச்சு கேளுங்கன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்றாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழிகளை தான் பார்ப்பாங்க. முன்னாள் அமைச்சர் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழிகளை பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணுன்ற மாதிரி எல்லாம் பார்க்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் 2021 எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயிச்சதே ஒரு அதிசயம் தான். ஏங்க அவர் முதலமைச்சர் தானே, அன்னைக்கு அதிமுக ஆட்சி தானே இருந்துச்சு, இதுக்கு முன்னாடியும் கேட்பீங்க இருந்துச்சு. பட் கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கே பாமக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக தான் காரணம். அந்த ஓட்டால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை தோல்வியாக தழுவுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்ன்ற மாதிரி டிடி தினகரன் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க முக்கியமான புள்ளிகள், இப்போ அமைச்சராக இருக்க தங்கம் தென்னரசு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா KKS ராமச்சந்திரன் அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாங்க வருமானத்துக்கு அதிகமாக. அந்த தீர்ப்பு இன்றைக்கி வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. செந்தில் பாலாஜி, பொன்முடி இப்போ இந்த ரெண்டு அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து குவிப்பு வழக்கும் சிக்கியிருக்காங்க. இப்போ MR விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த 100 கோடி பத்திரப்பதிவில் சிக்கியிருந்தார். அதுவுமே நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான். வேலுமணிக்கும் இருக்குது, விஜயபாஸ்கர் குட்கா வழக்கையும் அதுவும் நெருக்கடி. ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு நடவடிக்கை டெல்லி எடுக்கான்னா டெல்லி பார்த்திங்கன்னா எடுத்துருவோன்ற பயம். ஆனால் அவங்கெல்லாம் பாஜகவோட ஒரு மறைமுக கட்சியினர் மாதிரி தான், அதிமுகலேருந்தே பாஜகவினர் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு தம்பித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பேசும்போது பாஜகவை புகழ்ந்து தள்ளுற பார்த்தா அதிமுக உறுப்பினரா இல்லை பாஜகவினரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் ஏற்படுற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதற்கட்டமாக இந்த பூச்சலா வழக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசாரணைக்கு வரப்போது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சருக்கு ஒரு நெருக்கடி உருவாகுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்க போகிறதே இந்த வழக்கு தான், இந்த பொய்ச்சலா வழக்கு தான். பொய்ச்சலா பதவின்னா எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் வந்து வரவேற்கும் ஆளில் ஆதரிக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஆளில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா KP முனுசாமி, அதே மாதிரி ஜெயக்குமார், ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. உதயகுமார்லாம் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. KP முனுசாமி நழுவுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து KP முனுசாமிலாம் பார்த்திங்கன்னா டெல்லியை ஒரு டேரெக்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அவரோட சொத்துக்களை அவர் பிஸ்னஸ் பண்ணுறதை காப்பாற்றிக்க தான் பார்த்திங்கன்னா போராடுவார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாலாம் நிற்க மாட்டார், கழட்டி விட்டு ஓடிடுவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. சசிகலாவுக்கும் டிடி தினகரனுக்கும் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் போயிட்டு தான் இருக்குது. என்ன மோதல்னு பார்த்திங்கன்னா சசிகலா இந்த சுற்றுப்பயணம் வேஸ்ட்டு தான்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடி தினகரன் பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவாட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், டிடி தினகரன் பார்த்திங்கன்னா சொல்கிறது உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே. ஏன்னா சசிகலா போகிற சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா பாதையே சரியில்லை. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அப்புறம் தான் கிளம்பி 8 மணிக்கு போய் எங்கேயோ ஒரு கிராமத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் கும்பலை காமிக்க முடியல, ஒரு திட்டமிடம் இல்லாமல் போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கணும், சசிகலா திமுகவே எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறவே ஒரு மன இல்லை, சசிகலா இல்லை. சசிகலாவோட அரசியல டல்லு, சசிகலா 0, பெரிய லெவலில் ஆதரவு இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இங்கிட்டு பேசிகிட்டு இருக்க அது அப்படியே கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி ஆயிடுச்சு. சசிகலாம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காங்க. திமுக அரசை கண்டிச்சு தான் இந்த வரி உயர்வு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படாமல் ஸ்மூத்தாகவே செயல்பட்டுருக்காங்க. இப்போ OPS பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறனால தான் லைம்லைட்லேயே இருக்கார். ஆனால் OPSக்கும் எடப்பாடிக்கு பிரச்சனை விட எடப்பாடிக்கும்
வைத்தியலிங்கம் தான் மிகப்பெரிய மோதல். இந்த மோதல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீக்கினது ஒரு பட்சம் இருந்தாலுமே டேட்டா பதில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வந்து அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது அதிமுக ஆட்சி காலத்திலே. அப்பயே வந்து எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி ஆதிக்கம் செலுத்தாராங்க. அங்கே தான் பிரச்சனை தொடங்குது. அப்போயே எடப்பாடி பழனிசாமி அணியில் இறக்காம தான் இருந்தாங்க ஓபிஎஸ்ல. ஓபிஎஸ்ல வந்து வைத்தியலிங்கம் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து காலி பண்ணிடுவான் போல. இது பெரிய லெவலில் ஓபிஎஸ் வந்து கண்டுக்கல. இன்றைக்கி ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ விழுப்புரத்தில், ராமநாதபுரத்தில் குறிப்பிட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் இருந்தாலுமே சிவி சண்முகமே எதிர்ப்பு கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை காரியத்தை பண்ணுறாரு. 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை மிக மேலும் நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பி வேலுமணியும் ஒத்துக்கல்ல. ஆனால் பாரபட்சம் பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அது திண்டுக்கல் சீனிவாசன், உடம்புல ராதாகிருஷ்ணன், ஜெயக்குமார் இவங்களுக்கெல்லாம் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். இவங்களாம் 2 சட்டமன்ற தொகுதி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், இங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்க அவங்க சமூகத்தை சொந்தவங்களுக்கு 5 சட்டமன்ற தொகுதி அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அப்போ எங்களை வந்து தரம் பார்க்குறீங்கன்ற மாதிரி அடுத்த கேள்வி இருக்குது. ஸோ ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், நான் எல்லாரையும் சரிசமம் பார்க்கறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வரன்ற மாதிரி பேசிக்க போயிட்டு இருந்தாலுமே, ஆனால் சரிசமம் பார்க்கறதுக்காண்டி அந்த விஷயத்தை கொண்டு வரல. முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டுறது தான் எடப்பாடி பழனிசாமி திட்டமே. அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்ற நபர்கள், சீனியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு. ஆனால் வேலையை காமிச்சிக்கவே இல்லை. இன்னும் எடப்பாடியார்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கறதே எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி கையில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் நிறைய பேர் இருக்காங்க, மாவட்ட செயலர் இருக்காங்க, கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர்னு சொல்லிட்டு நிறைய பேர், சார்பு உறுப்பினர் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆதரவாளர்லாம் போட்டு வச்சிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டம், எம்பி எலெக்ஷன் ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் எதுக்கு போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் களமறைக்க விட போகிறாங்க பாஜகன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவசர முடிவு எடுத்திருக்காரு. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. கொங்கு மண்டலத்தில் இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செல்வாக்கு இருக்குது. சசிகலா, டிடி தினகரன் இவங்க 3 பேரும் இணைக்க சொன்னால் இணைஞ்சிருவாங்க. இணைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக பார்த்துவாங்க. டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் இருக்கார். அதுவுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வரப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அமைச்சரும் நம்மளுக்கும் இடம் கிடைக்கும்ன்ற மாதிரி பாமகவும் பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் ஜெயிப்பார். கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டை இவங்க போட்ட சீனியர்கள், நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அப்படியே அதிகமாக ஜெயித்தாலுமே அவர் 5-6 பேர் ஜெயித்தாலுமே மிகப்பெரிய அதிர்ச்சின்றாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ அதிமுக இருக்குது. பெரிய லெவலில் கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் கிளம்ப இருக்கணும் தான் அவசர கூட்டம், ஆலோசனை கூட்டமே எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கதா சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு வழக்கே என்னாகுன்றது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேரும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.